ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கீரை பொரியலும் கீரை வேக வச்ச தண்ணியில் ஒரு குழம்பும் தாங்க செய்ய போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக திக்காகவும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிறுகீரையை வேரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கலாம். அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரேஷன் கடையில் கொடுக்குறாங்களே துவரம்பருப்பு, அதுதான் நான் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் அந்த பருப்பை சேர்த்துட்டு ஒரு 3/4 பாகத்துக்கு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம கீரையும் நல்லா அலசி வச்சுக்கலாம். மண்ணெல்லாம் இருக்கும். பருப்பெல்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையானது 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, 4 காஞ்ச மிளகாய். இது எல்லாமே எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே பார்க்கலாம் பருப்பு வெந்துருச்சான்னு. இப்போ ரோஸ்ட் ஆன உடனே இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் தூள் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, பக்கத்தில் பருப்பு கொஞ்சம் வெந்துருச்சு. பருப்பு வெந்ததும் கீரையை சேர்த்துடலாம். இப்போ பாதி பருப்பு வெந்ததும் கீரை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஒரு தக்காளி, அதுவும் இந்த வெங்காயத்து கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக புளி. இது ஒரு ரசம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரசத்துக்கு செய்கிறது தான் எல்லாமே சேர்த்துருக்கோம். என்னென்னா கொஞ்சம் வதக்கி அரைக்கிறோம். இப்போ இந்த ட்ரை ரோஸ்ட்டு மட்டும் பவுட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பவுட்ரானோடனே தேங்காய் ஒரு 4-5 பீஸ் போட்டு சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கூட வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் வேக வச்ச கீரையும் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். கீரை ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் குறப்பாக அரைச்சா போதும். இப்போ அரைச்சி வச்சுக்கலாம். கீரையை வடிகட்டி வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்துலேயே கீரை தண்ணியெல்லாம் சேர்த்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்ததும் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்தணும். கொச்சதும் சேர்த்துட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீரை பொரியல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துட்டு வெங்காயம், காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு கண்ணாடி பதம் வதங்கினதும் வேக வச்ச கீரையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல், கொஞ்சம் தூள் உப்பு, கீரைக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கிட்டா இப்போ நம்மளுக்கு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்துக்கு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்.